நீயா எங்க வந்த? சும்மா கொஞ்ச நேரம் உன்கிட்ட கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு போலீஸ்காரன். அடிச்சா அடி வெளியே தெரியாது, ஆனா கண்ணு ரெண்டு வெளியே வந்துடும். மரியாதையா சொல்லிடு, எதுக்காக அவனை கொலை செஞ்ச? அந்த கொலையை செய்ய சொன்னது யாரு? அந்த கொலையை செய்யறதுக்காக எவ்வளவு பணம் வாங்கின? இல்ல சார், எனக்கு அந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் இல்ல. இந்த பர்ஸ் இங்க எப்படி வந்துச்சு? அன்னைக்கு இந்த பர்ஸ்ல நிறைய பணம் இருந்துச்சு, அதுக்காக இதை திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மத்தபடி இந்த கொலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன விட்டுடுங்க சார். ஒன்ன விடுறதா? இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும். வா. யாருன்னு கேட்க போற? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். என் ரூட்டா வேற. ஜூலி கிட்ட இருந்து வாங்கிட்டு தானே அந்த பர்ஸுங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. தெரியாது? பர்ஸ் பத்தி உனக்கு தெரியலனா உயிர் பத்தி எனக்கு தெரியாது. என் ரூட்டே வேற. சொல்லிடு. சொல்லு. சொல்லு. மரியாதை பர்ஸ் கொடுத்துடு, இல்ல நீ உன் புருஷன் குழந்த யாருன்னு விட மாட்டேங்க. தெரியாது? தெரியாது? என்னம்மா, ஏன் அழுகுற? என்னாச்சு? என்ன யாரோ ஒரு முரட வந்து பயமுறுத்தி ஏதோ பர்ஸ் பத்தி கேட்டா. நீங்க யாரோ ஜூலிங்கிற பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாமே, அத குடுக்கலன்னா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொன்னா. சார், ஒன்னு கொலை செய்யப்பட்ட கமிஷனரோட போட்டோ, இன்னொன்னு கொலைகாரனோட போட்டோ. நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த கொலைகாரன் இவன் தான் சார். விஜய், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். விஜய், ஸ்மால் டவுட். எவனோ ஒருத்தன் துப்பாக்கியோட போட்டோல நிக்கிறான், இதை வச்சு இவன் தான் கொலைகாரன் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சார், கமிஷனர் கொலை செய்யப்பட்ட தேதி என்ன? மார்ச் 3. கொலை செய்யப்பட்ட நேரம் 10:20 பதிவாயிருக்கு. எப்படி கொலை செய்யப்பட்டார்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு? அண்ணா நகர் டவர்ல இருந்து யாரோ சுட்டாங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. வாவ், மார்ச் 3 10:20 தென் கொலைகாரன் போட்டோ இருக்கு. சம்திங் ஃபேண்டாஸ்டிக். விஜய், இவனை இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், அதுலதான் சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த போட்டோ வச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் சார், இந்த போட்டோவை பத்திரிகையில போட்டு இவனை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கிறோம்னு விளம்பரப்படுத்தின, அதுலதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நீ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தன்னு வச்சுக்க, இவன் அலர்ட் ஆயிட்டா, வெளிநாட்டுக்கு ஓடிட்டா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்பா. நான் என்ன நினைக்கிறேன்,
இந்த கொலகார சிட்டிக்குள்ளதான் இருக்கணும். நீ ரகசியமா அவன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிற, அவனுக்கு தெரியாமே அவனை நீ அரெஸ்ட் பண்ற. எஸ் சார், யூ ஆர் ரைட். ஐ எம் ஆல்வேஸ் ரைட். விஜய், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சார், இவன் கமிஷனர் நீதிமன்றத்தை கொலை செய்யும் போது அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருக்கான். அதனால அந்த போட்டோகிராஃபர் இவன் கொலை செஞ்சிருக்கான். அந்த கொலையை பத்தி நான் துப்பு விளக்கும் போது எனக்கு இந்த பர்ஸ் கிடைச்சது. இந்த பர்சுக்குள்ள இந்த நெகட்டிவ் இருந்துச்சு. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கட்டு சோத்துக்குள்ள எலி புந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே எதிரி இருந்தா யாருக்கு தெரியும்? எனியோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அம்மா ரெடியா? 1 2 4 6. அம்மா ஜூட்டா? ஜூட். அம்மா ஜூட் விட்டாச்சு. வா போய் பார்க்கலாம். இங்க பாரு, அம்மா இருக்காங்களா? அம்மா இல்லையே. ஷாமி, ஷாமி, வா 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 வா. வாங்க கண்ணா. ஷாமி, ஷாமி வா. அது ஒண்ணும் இல்ல, லேசா தலை சுத்துது. இல்ல, நீ போய் சொல்ற. உண்மையை சொல்லு. ரத்தம் வந்திருக்கேன். அது அது ஒண்ணும் இல்லடி, தலை சுத்துது, அவ்வளவுதான். சீதா, நீ எதையோ மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீதா, உன் சந்தோஷத்துல மட்டும்தான் எனக்கு பாதிப்பாங்க, துக்கத்துல இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைனா என்கிட்ட உண்மையை மறைக்காது பிளீஸ். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. ரேகா, எனக்கு எனக்கு பிளட் கேன்சர், புற்றுநோய். உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா? நீ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லையே. அன்பான புருஷன், அழகான குழந்தை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. அந்த பொறாமைனாலதான் என் ஆயுச குறைச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, இனிமேலும் தெரியக்கூடாது. சீதா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை விட எனக்கு அவர் வாழ்க்கை தான் முக்கியம். ரேகா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவரு துடிச்சு போயிடுவாரு. உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துணி துவைச்சு சாப்பாடு சமைச்சு எனக்கு சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதுக்காக இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன் குழந்தை, உன் புருஷன், இவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு. என்ன சொல்ற? நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல, என் சுயநலத்துக்காகவும் தான். அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும். உன்னோட துணை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும். எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ நானா இருக்கணும். சீதா, ரேகா, நாம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்ப, உன் வாழ்க்கையில எனக்கு பாதி குடிப்பியான்னு. நானும் விளையாட்ட சொல்லுவேன், எதுவானாலும் பாதி பாதின்னு.
இன்னைக்கு என் வாழ்க்கையை முழுசா உங்ககிட்ட கொடுக்குறேன். இத நீ ஏத்துக்கணும். இது கூட நான் உங்ககிட்ட பேச்சேத கேக்குறேன். என்னடி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ போட்ட பிச்சைதான். ஆனா நீ எதுவும் பேசாத. எனக்கு பிறகு என் கணவரையும் குழந்தையும் தேன்மொழியும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம உன் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும். இது என் மேல சத்தியம். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? இத பாரு, நீ சாக போறது இல்ல. என்ன எல்லா டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரே மாதிரியா நாள் கணக்குல கேடு கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காண்டி. கண்ணை தொடச்சுக்க. என்ன ரெண்டு பொம்பளைகளை எப்படி நாட்டை பிடிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம். ஆமா ஆமா, பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வீங்க. என்ன சீதா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அது ஒண்ணு இல்லைங்க. பின்ன என்ன, கட்டம்ல கொடுமைப்படுத்தினா கண்ணீர் வடிக்காம என்ன பண்ணுவாங்க? கொடுமையா? 50 எங்களுக்குள்ள சிந்து முடிச்சு விடுறியா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்? புடவை வாங்கி தரலையா, நகை வாங்கி தரலையா, பூ வாங்கி தரலையா, இல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போலையா, சினிமா கூட்டிட்டு போலையா? அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா? அம்மா அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களான்னு கேக்குறேன். அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவ கேட்டதே இல்லையே. அவ கேட்கணுமா? இது நல்லா இருக்கு. கட்டிட்டு வந்துட்டா போதும். பகலெல்லாம் மாடு மாதிரி உழைக்கணும். ராத்திரியாவது தூங்க விடுறீங்களா? இப்படி நெளிய வேண்டியது. அவ எப்படித்தான் ரெஸ்ட் எடுக்கிறது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இவ்வளவுதானே? இப்பவே நான் ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க 2 பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நீங்களுமா? கிழிஞ்சது போ. என்னது? பின்ன என்ன, அவளே ரெஸ்ட் எடுக்க போகணும்ங்கற. அங்கேயே நீங்க போய் ராத்திரில கசமசாவ. சரியான ஆம்பளைங்க. இந்த பாரு, இப்ப என்ன பண்ண சொல்ற? பேசாம நீங்க போய் மதுரைக்கு 2 ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க. நாங்க 2 பேரும் போறோம். நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கணுமா? கொலைகாரனை கண்டுபிடிக்கிறீங்க. ஆகட்டும் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். சரியான கழுத்தறுப்புடா.